Hello friends, இன்னைக்கு class 10 Maths chapter 1 exercise 1.4ல 6th sum பார்க்க போறோம். இங்க நமக்கு let a is equal to 1 2 3 4 னு elements கொடுத்துட்டாங்க and b ன்றது ஒரு natural number. இங்க function எப்படி represent பண்றாங்க? a ல இருந்து b க்கு போற மாதிரி represent பண்றாங்க and f of x is equal to x cube னு சொல்லிட்டாங்க. இங்க a ன்றது கொடுத்திருக்க value and நமக்கு obtain ஆகுற value b னு இருக்குல்ல, அது நமக்கு natural numbers இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த function உடைய range என்னன்னு கண்டுபிடிக்கணும். next இது எந்த type of function அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம first நம்மளுடைய f of x என்னன்னு எழுதிக்கலாம். f of x is equal to x cube. இப்போ first நம்ம a உடைய value தான் x க்கு பதிலா substitute பண்ண போறோம். first a உடைய value என்ன 1 ன்னு இருக்கு. இப்போ f of 1 is equal to 1 cube. அப்ப 1 ன்னு கிடைக்கும். 1 cube 1 தானே. next f of 2 ன்னு substitute பண்ணலாம். next 2 cube ன்னு கிடைக்கும். இப்போ 2 cube னா 2 into 2 into 2 ன்னு அர்த்தம். ஸ்கொயர் னா 2 டைம் பண்ணுவோமா? cube னா நம்ம அதையே 3 times multiply பண்ணனும் அப்படினு அர்த்தம். அப்போ 2 cube நமக்கு 8 ன்னு கிடைக்கும். next f of 3. 3 cube 27. next f of 4 ன்னு substitute பண்ணனும். 4 cube நமக்கு 64. இப்போ நம்ம a value எல்லாமே substitute பண்ணிட்டோமா? 1 2 3 4 எல்லாமே a value substitute பண்ணியாச்சு. இப்போ நமக்கு b is equal to n ன்னு கிடைக்கணும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபங்க்ஷன்ன்றது a ல இருந்து b க்கு போற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஃபார்மட்ல நம்ம எழுதிக்கலாம். f is equal to 1, 1 இங்க 1 ன்னு போட்டா 1 ன்னு கிடைக்குது. அதுதான் இங்க எழுதி இருக்கேன். next 2, 8 3, 27 4, 64. இந்த ஃபார்மட்ல எழுதிட்டோம்னா இதில இருந்து நம்ம ரேஞ்சும் இதுவும் கண்டுபிடிச்சிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ரேஞ்ச்னா நமக்கு என்ன? அப்டேன் ஆகுற வேல்யூ. இப்போ நம்ம இங்க ஒரு வேல்யூ போட்டு அதுக்கு பக்கத்துல அப்டேன் ஆகுற வேல்யூ தானே நமக்கு ரேஞ்ச். அப்ப இங்க நமக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன வரும்? இந்த சைடு செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ரேஞ்ச். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைச்ச வேல்யூ நமக்கு ரேஞ்ச்னு அர்த்தம். the range of f is equal to செட்டில் செகண்டாக அப்டேன் ஆகியிருக்க வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ரேஞ்சுன்றதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே நமக்கு 1 8 27 64ன்றது ரேஞ்சாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டால் சிம்பிளாக போட்டுடலாம். இங்கே நம்ம ஆரோ டயக்ராம் a to b வரையலாம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போது a உடைய வேல்யூ என்ன? 1 2 3 4. b உடைய வேல்யூ நேச்சுரல் நம்பர் 1 2 3 8 27 64 அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ இதை பேர் பண்ணலாம். 1க்கும் 1க்கும் பேர் ஆயிடுச்சு, 2க்கும் 8க்கும் பேர் ஆயிடுச்சு, 3க்கும் 27க்கும் பேர் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு 4க்கும் 64க்கும் பேர் ஆயிடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சிருச்சு. புக் பேக்கில் நமக்கு இன்டூ ஃபங்க்ஷனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன? நமக்கு இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கணும். இங்கே நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குது நமக்கு. ஆப்வியஸாக இது நமக்கு இன்டூ ஃபங்க்ஷன் கீழே வந்துடும். ஸோ இது எழுதுகிறப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ் hence it is 1-to-1 function and இது also நமக்கு into function. ஸோ நம்ம இது இப்படியும் எழுதலாம், இல்லைனா சிம்பிளாக 1-to-1 function and into function எழுதலாம்.